நற்செய்தி வாசகம். ஆபிரகாமின் மகளாகிய இவரை இந்த கட்டிலிருந்து ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 10 முதல் 17 வரை. அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொழுகைக்கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல்நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரைக் கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றிப் புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதைக் கண்ட தொழுகைக்கூடத் தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாள்கள் உண்டே, அந்நாள்களில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்துக் கொண்டு போய் தண்ணீர் காட்டுவது இல்லையோ? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சியடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய நற்செய்தி சிந்தனை இயேசுவின் இரக்கத்தின் அழைப்பு. இன்றைய நற்செய்தியின் மையமாக இருப்பது இயேசுவின் பரிவு ஆகும். இது இரக்கத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 18 ஆண்டுகளாக கூனி கிடந்த ஒரு பெண்ணை இயேசு கவனித்து அவள் கேட்காமலேயே அவளை குணமாக்குகிறார். ஏனெனில் அவருடைய இதயம் அன்பால் அசைவுற்றது. உண்மையான பரிவு என்பது விதிமுறைகளுக்கு அப்பால் சென்று அன்போடு பதிலளிப்பதாகும். தொழுகைக்கூட தலைவரைப் போல நாமும் பெருமையாலோ அல்லது சடங்குகளிலோ குருடாகி இரக்கமே சட்டத்தை நிறைவேற்றுகிறது என்பதை மறந்துவிடலாம். நம் மனத்தாழ்மையுடனும் கடவுளின் அருளை சார்ந்தும் வாழ அழைக்கப்படுகிறோம். நம்மை பாரங்களால் அழுத்தக்கூடிய சுமைகளை நாம் சுமந்து இருந்தாலும் இயேசுவுடன் நெருங்கி இருப்பதன் மூலம் நாம் இலவசமாக கிடைக்கும் குணத்தை பெற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்து நமக்கு காட்டிய அதே இரக்கத்தை நாமும் மற்றவர்களுக்கு காட்டுவோம்.